வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசி ரிஷப லக்னம். இந்த மேசராசி ரிஷப லக்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய காரியத்தில் இவங்க எப்போவுமே குறியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லார்கிட்டேயுமே சோஷியலாக பழகக்கூடியவங்க அல்ல. எல்லார்கிட்டேயுமே மேலோட்டமாக தான் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தரை நம்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பிக்கைக்குரியவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருப்பாங்க. மற்றபடி இவங்க வெளிப்படையாக செயல்படுறது, வெளிப்படையாக பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா இவங்க எப்போவுமே அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை பார்த்து அமைதியாக போயிட்டுருக்க தான் பார்ப்பாங்க. பெருசாக மற்றவங்க விஷயத்தில் அனாவசியமாக போய் தலையிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. இந்த மேஷத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறது தான். அதனால் இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே துருன்னு அது இதுன்னு செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இவங்க நிதானமாக அமைதியாக செயல்பட்டுருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இயல்பான முறையில் ஓவர் ஹைப்பர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் இவங்ககிட்ட இருக்காது. அதே போல் ரொம்ப லோவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதும் இவங்ககிட்ட இருக்காது. எல்லாமே ஒரு மீடியம் தான். அதாவது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு இயல்பான நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ற கடமைகளை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய இளமை காலமெல்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தை பருவம், இளமை காலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இந்த உறவினர்களோடு சேர்ந்து மகிழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் அதிகம். ஆனால் அதுவே வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா, ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் இவங்க அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு தனிமையை நோக்கி போகிற மாதிரி இவங்க தனியாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்களுக்கு அந்த தனிமை உணர்வுகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால் இவங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக வேலை செய்ய பார்ப்பாங்க. அதனாலேயே இவங்க வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இவங்க இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தொலைதூர பிரயாணங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக விஷயங்களையும் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த நட்பு, உறவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கான இந்த முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களும் இந்த மைண்ட் லெவல்லையும் புத்தி லெவல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கான இந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு வந்து எப்போவுமே எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இது நடந்துருமா, அது நடந்துருமா, இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, இல்லைன்னா இது எப்போ நடக்கும், இது எப்போ தான் இந்த டைம் வரும், இது எப்போ போகும் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க இயல்பாகவே அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கவே மாட்டாங்க. அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே லேக் ஆகும். எல்லாம் ஓகே தான், பட் இது இருந்துட்டால் நல்லா இருக்குல்ல, எல்லாம் ஓகே தான், பட் இது நடந்துட்டால் இன்னும் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியே போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் இன்னும் நல்லா இருக்குல்ல, இது இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் இவங்களுடைய புத்திக்கும் மனசுக்கும் அந்த வேறுபாடுகள், முரண்பாடுகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே அது கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து மற்றவங்க வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பழகக்கூடியவங்க அல்ல. ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இவங்க வந்து இயல்பாகவே பழகுவாங்க, ஒரு சிலரை மட்டும்தான் நம்பவும் செய்வாங்க. அதனால் மற்றவங்கள பற்றியெல்லாம் இவங்க பெருசாக கவலைப்படவோ அலட்டிக்கவோ செய்யறதில்லை. சரி, அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணுறது பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் இருப்பாங்க. இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அதுவே இவங்க வந்து ஃபினான்ஷியலாகவோ இல்லைன்னா வேலை நிமித்தமாகவோ மற்றவங்ககிட்ட ஏதாவது டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதாவது இவங்களுடைய இயல்பே தான் வேலை விட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஓகே தான். ஆனால் அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒரு நிம்மதியான வேலை அப்படிங்கிறதே இருக்காது. ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்யும்போது அடிக்கடி இவங்க டென்ஷன் ஆவாங்க. கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கான அந்த ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது திருப்தியாக அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு முரண்பாடுகளாக தான் இருக்கும். மனசுக்கும் புத்திக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. கிளியராக சொல்லணும்னா இவங்க ஆசைப்பட்ட வேலைகளையே செஞ்சாலும் கூட அது சார்ந்த அந்த காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க அதை பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையை வெறுக்கக்கூடியவங்க. ஸோ இதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இயல்பாகவே இந்த ராசி லக்னத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறதே இந்த முரண்பாட்டு நிலைகளில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும், அதாவது கல்லுக்குள் ஈரம் இல்லைன்னா கெட்டதில் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொண்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இந்த மேசராசி ரிஷப லக்னக்காரங்க. ஸோ அந்த ஒரு நிலை, அந்த ஒரு புரிதல் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அந்த முரண்பட்ட நிலைகளுக்குள் சிக்கிக்கிட்டு இருக்கும். அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் அந்த சிக்கிக்கிறது சிரமப்படுறது அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த புரிதல்கள் தான் இவங்களுக்கான ஒரு திறவுகோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே இந்த ஜீவன அமைப்புகளையும் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும் இந்த தொந்தரவுகள், குறிப்பாக மனதுக்கும் புத்திக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுவும் அப்படி தான். நார்மலாகவே இந்த மேஷம் ரிஷபம் அப்படிங்கிறது அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையின் மேலே எப்போவுமே அது ஒரு தனி ஈடுபாடுகள், பிரியம் கொண்ட ஒரு ராசி லக்னமாகவே அது இருக்கும். இந்த விஷயம் வந்து ரிஷபத்துக்கும் பொருந்தும், மேஷத்துக்கும் பொருந்தும். இவங்க வந்து இயல்பாகவே குடும்ப பிரியர்கள் தான். பட் இந்த மேசராசி ரிஷப லக்னத்தினுடைய குடும்ப வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இயல்பாகவே அது ஒரு ஸ்மூத்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது எப்போவுமே ஸ்மூத்தாக போயிடும். நான்
ரியல் லைஃப்பில் உண்மையிலே இவங்களுக்கு எப்போவுமே அது சார்ந்த ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவங்க வந்து சில விஷயங்களை எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது குடும்ப வாழ்க்கையிலும் அதிகமாக பிரதிபலிக்கும். இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல காலகட்டங்கள் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆகாத காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆகாத விஷயங்கள் ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு பயப்படவும் செய்வாங்க. பட் எது எப்படியோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மூத்ஃபுல்லாக போகவே ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்களுடைய அந்த ஓவர் ஹைப் அல்லது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு விதமான சலிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே கொஞ்சம் பட்டும்படாமலும் இருக்க நபர்களாக மாறிடுவாங்க. மேலேயே ஒரு 40-50 வயதுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. நான் நிம்மதியாக அமைதியாக சும்மா இருந்தால் கூட போதும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லேயே போய்கிட்டு இருக்கும். வயதாக ஆக குறிப்பாக அந்த மிடில் ஏஜ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலைகளை இவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓவர் திங்கிங்கை இவங்க தான் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உடன்பிறப்புகள் வகையில் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் எப்போவுமே ஒரு தனி கருணை அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்குன்னு எப்போவுமே ஒரு தனி கரிசனை போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுவே மற்ற உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கணவன் மனைவி உறவுகளாகட்டும், மூத்த உடன்பிறர்களாகட்டும், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடுகளாக தான் இருக்கும். அதாவது முழுசாக அதை வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்க முடியாது, முழுசாக நெகட்டிவாகவும் எடுத்துக்க முடியாது. இவங்களுக்கு எப்போவுமே இந்த உறவுகள்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக தான் இருக்குமே இல்லாமல் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது இனிமேல் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே இது தப்பாகிடுச்சு இனிமேல் இது ஆகவே ஆகாது அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிடையாது. எல்லாமே வந்து அப்படி இப்படியுமாகவே தான் வாழ்க்கை முழுக்க போய்கிட்டே இருக்கும். சில காலகட்டங்கள் சந்தோஷமாக சிரித்து மகிழ்வாங்க, சில காலகட்டங்கள் நீயா நானான்னு போட்டி போட வேண்டியதாக தான் இருக்கும். அதுவும் சுய ஜாதக ரீதியாக இந்த கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் தப்பிச்சுப்பாங்க. ஒரு வேளை ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிக்கலான விஷயங்கள் ஏற்படுத்தவே செய்யும். அந்த நீயா நானா அப்படிங்கிற ஈகோ அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். குறிப்பாக மனசை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க நார்மலாகவே இந்த உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து இவங்க விஷயங்களில் கொஞ்சம் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் சவால் விட்டு நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதை டிஃபைன் பண்ணுறது அவங்களுடைய சுய ஜாதகம் தான். எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மேசராசி ரிஷப லக்னம் அப்படிங்கும்பொழுது இவங்க இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தனித்துவமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதாவது இவங்களை பற்றி யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முரண்பாடுகள் அப்படிங்கிறதும் இங்கே தான் பிரச்சனையும் கொடுக்குது. இவங்க எந்த அளவுக்கு அவங்கள விரும்பி போகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இவங்களை விட்டு ஒதுங்கி போகவும் செய்வாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து பல ரீசன்கள் இருக்கலாம். இங்கே வந்து இவங்க தான் சரி அவங்க தான் சரியில்லை, இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்லாம் சொல்ல வரல. இவங்களுக்கான கால நேரங்கள் இவங்களுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அப்படித்தான் அமையும். ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் ஓவராகவே வேலை செய்யும். அதெல்லாம் இவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்களுக்கான இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மனசார எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசி லக்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பு அமைவதற்கும் இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லணும்னா இவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷன்ஸ் வர வரைக்கும் தான். அந்த விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது திருமணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அது எப்படியோ நடக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் இவங்களுடைய மனமானது பூரிப்படைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அதுவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதாவது சிம்பிளாக சொன்னால் நம்ம ஒரு லட்சியத்துக்காக படாத பாடுபட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு ஒரு நம்மளுடைய லட்சியத்தை அடையவும் செய்கிறோம். ஆனால் அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளே அதை கண்ணு காணாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கும்.
பெரும்பாலும் இவங்களுக்கான அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாகத்தான் அமையுது. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களே அதில் பட்டும் படாமலும் தான் இருப்பாங்க. ஒன்று இவங்களாகவே அப்படி இருப்பாங்க, அல்லது இவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாறிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் 2 பேரும் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. வேலை சுமை காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், ஈவன் ரீசன் கூட பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரண காரியங்களால் தனித்தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படி. இன்னும் சிலலாம் பார்த்தீங்கன்னா 2 வாரம் இவங்க வீட்டில் இருப்பாங்க, 2 வாரம் வேலை நிமித்தமாக வெளில இருப்பாங்க. ஸோ இப்படி மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்று தானாகவே உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கிற மாதிரி அமையிறது இல்லை. அப்படி இல்லைன்னா இவங்களே ஒன்றா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை அமைச்சிக்கிறது இல்லை. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான கேப்போடு தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையே மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. பெருசாக இதனாலலாம் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதில்ல. ஒரு வேளை சுய ஜாதகம் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்களே இவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிடும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சலிப்பு தட்டக்கூடியதாக ஆகிடும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். பட் இதெல்லாம் பெரும்பாலும் வெளியில் எதுவுமே தெரியாது. எல்லாம் இவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டுக்க வேண்டியதான். அது பின்னாடி இவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொன்னால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் அதை இவங்க தக்க வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. கல்வி, சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் எப்போவுமே ஒரு பிரியம் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாத்தையும் இவங்க ஒரு கௌரவம் சார்ந்த விஷயங்களாகவும் இவங்க கருதுவாங்க. இவங்களுக்கு இந்த கல்வி விஷயங்களாகட்டும், சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ஏதோ ஒரு வகையில் கை கொடுத்து உதவிட்டு தான் இருக்கும். சுயஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஜென்ரலாக இந்த ராசி லக்ன அமைப்பை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகங்களாகட்டும் இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ஒரு நல்ல நிலையை கொடுத்துட்டு தான் போகும். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் முடிந்த பிறகு இந்த சொத்து சுகங்கள் வகையில் நிலை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் இந்த விஷயங்கள் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த மேச ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல காம்பினேஷன் தான். அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அதை இவங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க, இவங்க எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.